தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல குணங்குடி மஸ்தான் சாகிப்பு பற்றிய செய்திகளை பார்க்கலாம். குணங்குடி மஸ்தான் சாகிப்பு இஸ்லாமிய இறை ஞானி, தமிழிலும் அரபு மொழியிலும் புலமை பெற்றவர். பக்தி உணர்வு மிக்க இவருடைய பாடல்கள் இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானவை. குணங்குடியாருடைய பாடல்கள் இஸ்லாமிய கருத்துக்கள் கொண்டவையாயினும் சமரச நோக்கம் கொண்டவை என்பதால் மதங்களை கடந்து புகழ் பெற்றவை. குணங்குடி மஸ்தான் சாகிப்பு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு வடமேற்கில் 10 மைல் தொலைவிலுள்ள குணங்குடி என்ற சிற்றூரில் 1792ஆம் ஆண்டு நயினார் முகமதுக்கும் பாத்திமா தம்பதிக்கு மகனாக பிறந்தவர். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் சுல்தான் அப்துல் காதிர். குணங்குடி மஸ்தான் சாகிப்பு கீழக்கரையில் இஸ்லாமிய மார்க்க பிரிவுகளில் ஒன்றான காதிரியையா தரிகாவின் தைக்கா சாகிப்பு என்று அழைக்கப்பட்ட செய்கு அப்துல் காதிரி லெப்பை அமீலிடம் இஸ்லாமிய சமய ஞானத்தையும் தவ வழிமுறைகளையும் கற்றார். தரிகா என்ற சொல்லுக்கு வழி, பாதை என்று பொருள். இறைவனை அறியவும் அவனை அடையவும் வழிகாட்டும் வழிகள் என்று அர்த்தம். குணங்குடி மஸ்தான் சாகிப்புக்கு தாய்மாமன் கட்டை சாகிப்பு என்பவரின் மகள் மைமூனை மணமுடித்து வைக்க குடும்பத்தினர் முடிவு செய்தனர். அப்பொழுது அதை மறுத்து தன் தம்பிக்கு மைமூனை திருமணம் செய்து வைத்து தன்னுடைய 17ஆம் வயதில் குடும்பத்தை துறந்தார் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. பின்னர் அதே ஆண்டான 1813ஆம் ஆண்டு இஸ்லாமிய யோக நெறியில் தீட்சை பெற்றார். திருப்பரங்குன்றத்திற்கு சென்று அங்கு 40 நாட்கள் கவ்வத் எனப்படும் தனிமை தவத்தில் ஈடுபட்டார். இதன் பின்னர் அறந்தாங்கி நகருக்கு அருகிலுள்ள கலகம் என்ற ஊரில் 6 மாதங்கள் தங்கி தவம் செய்தார். தொண்டியில் தன் தாய்மாமனின் ஊராகிய வாழைத்தோப்பில் 4 மாதங்கள் தங்கி தவம் புரிந்தார். இதனைத் தொடர்ந்து சதுரகிரி, புறாமலை, நாகமலை, ஆனைமலை போன்ற மலைகளிலும் காடுகளிலும் நதிகளின் கரைகளிலும் அலைந்து திரிந்து தவ வாழ்க்கையை மேற்கொண்டார் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. உலகப்பற்றை நீக்கி பல ஊர்களுக்கு நாடோடியாக அலைந்தார். இஸ்லாமிய இறை பித்தனானார். மஸ்த் என்ற பாரசீக சொல்லுக்கு போதை வெறி என்று பொருள். இறை காதல் போதையில் வெறி பிடித்த ஞானியரை மஸ்தான் என அழைப்பது மரபு. 7 ஆண்டுகள் இவ்வாறு இருந்து வட இந்தியா சென்று பலருக்கு ஞானோபதேசம் செய்தார். பின்னர் வட சென்னையில் ராயபுரத்தில் பாவா லெப்பை என்ற இஸ்லாமியருக்கு சொந்தமான லெப்பை காடு என்ற பகுதியில் தங்கினார். பாபா லெப்பை இவருக்கு அங்கு ஆசிரமமும் அமைத்து கொடுத்திருக்கின்றார். அங்கு தவ வாழ்க்கையை மேற்கொண்ட குணங்குடி மஸ்தான் சாகிப்பு 12 ஆண்டுகள் சென்னையில் வாழ்ந்தார். குணங்குடியார் இஸ்லாமிய ஞானியாக இருந்த போதிலும் அவருடைய சமரச நோக்கின் காரணமாகவே அவருக்கு சீடர்களாக இந்துக்களும் இருந்தனர். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அவருக்கு சீடராக இருந்தனர். ஐயாசாமி முதலியார், மகா வித்வான் திருத்தணிகை சரவண பெருமாளையர், வெங்கட்ராம பிள்ளை கவிராயர், கோவளம் அருணாச்சல முதலியார் மகன் சபாபதி இவருடைய சீடர்களில் முக்கியமானவர்கள். குணங்குடியாரை இஸ்லாமியர்கள் இறைஞானி, இறையன்பர் எனவும் இந்துக்கள் சுவாமி என்றும் அழைத்திருக்கின்றனர். தொண்டியை சார்ந்தவர் என்பதால் அவரை தொண்டியார் என்றும் அழைத்த. இவர் வாழ்ந்த இடம் தொண்டியார்பேட்டை, பின்னர் தண்டையார்பேட்டை என்று ஆயிற்று. தமிழ் இஸ்லாமிய இலக்கியத்தில் குணங்குடியாரின் பாடல்கள் எளிமையான அழகிய கவித்துவம் கொண்டவை. மஸ்தான் சாகிப்பு நாயகி நாயக பாவனைகளில் அல்லாவை பற்றி பாடியுள்ளார். தன் மனதில் மணியாகிய அல்லாவை மனோன்மணியே என்றழைத்து
பெண்ணாக உருவகித்து தன்னை பெருங்காதலனாக வைத்து எழுதப்பட்ட அவருடைய பாடல்கள் புகழ்பெற்றவை. கற்பனை வளமும் கவிதை நயமும் தத்துவ செறிவும் கொண்டவை. குணங்குடியார் இயற்றிய பராபரக்கண்ணி மொத்தம் 100 பாடல்களை கொண்டது. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எழுதிய 24 கீர்த்தனைகள் உட்பட 1057 பாடல்கள் கிடைத்துள்ளன. இவருடைய பாடல்களில் அரபு சொற்களும் உருது சொற்களும் நிறைய இடம்பெற்று உள்ளன. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பின் பாடல்களை தொகுத்து பாதுகாத்து வைத்திருந்தவர் அவருடன் சமகாலத்தில் வாழ்ந்த சீயமங்கலம் அருணாச்சல முதலியார். மஸ்தான் சாஹிப்பு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 1838ஆம் ஆண்டு திங்கட்கிழமை அன்று வைகறை நேரத்தில் தன்னுடைய 47வது வயதில் இயற்கை எழுதினார். இவர் தங்கியிருந்த சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேயே இவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இன்னைக்கு இந்த வீடியோவில் குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பற்றிய செய்திகளை நாம் பார்த்தோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.